A2 garments நம்ம கம்பெனில பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபேன்சி டி ஷர்ட்ஸ் கிட்ஸ் எல்லாம் கிடையாது, ஒன்லி மென்ஸ். பேசிக் பிரைஸ் எவ்வளவு இருக்கு சார்? 60 ரூபாயில இருந்து டி ஷர்ட், காட்டன், லைக்ரா, கார் செட், ஹுடிஸ், ஃபுல் ஸ்லீவ். இன்னைக்கு வந்து பசங்க என்ன போடுறாங்க ட்ரெண்டா, அது எல்லாமே அவைலபிள் இருக்கு. நம்ம கிட்ட மினிமம் எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணனும்? 15 பீஸ் 10,000 கிட்ட 20,000 கிட்ட அந்த மாதிரி கான்செப்ட்லாம் கிடையாது. நான் ஹோல்சேல் தான் சொல்றேன். ரீட்டைல் கஸ்டமர் தயவு செய்து கான்டாக்ட் பண்ணாங்க. எந்த வீட்லயுமே நான் ரேட் சொல்ற பழக்கமே இல்ல. கஸ்டமர் நான் ரேட் சொல்றேன், அந்த கஸ்டமர் நாளைக்கு உங்கள்கிட்டயே வருவாங்க. நான் இந்த ரேட் தான் வாங்குறேன்ப்பா, ஏன் இந்த ரேட் போட்டுருக்காமா. அதனால ரேட் வந்து நான் வாட்ஸ்அப்ல சொல்றேன். வாங்கணும் அப்படின்னு அவசியமே இல்லை. ரேட்டை கேட்டு கூட நீங்க அப்புறமா டிசைட் பண்ணிக்கலாம். மஸ்ட் விசிட்டிங் கார்டு. விசிட்டிங் கார்டு இல்லையா, உங்க கடை போட்டோ ஒன்று அனுப்பிச்சிருங்க. பிளாட்ஃபார்ம் கஸ்டமர் இருந்தாலும் உங்க கடை பிளாட்ஃபார்ம்ல இருந்து ஒரு போட்டோ மட்டும் போதும். இது எல்லாமே ஆன்லைன் பீஸ். ஷோரூமுங்கும் போது வந்து எப்படின்னா எல்லாமே அடிக்கினா அப்படியே ஷோ மாதிரி பிடிச்சிருப்பாங்க. நம்மள்ட்ட அந்த வேலையே கிடையாது. ப்ரொடக்ஷன் யூனிட் என்ன ஆகும், அப்படியே எடுத்து போடுவாங்க, கட் பண்ணுவாங்க, அப்படியே இறக்குவாங்க, அப்படிதான் ஸ்டிச் பண்ணுவாங்க. நம்ம நைட் ஷூட் மாதிரிங்களா? நைட் ஷூட்லாம் கிடையாது. பசங்க இதை தான் இப்போ போடுறாங்க ட்ரெண்டாவே. எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன் திருப்பூர்ல யார்ட்டையுமே கிடையாது. இதெல்லாம் இன்னத்த ட்ரெண்ட். இப்போ அயன் கூட பண்ண தேவையில்லை. இந்த வாரம் 6 டிசைன் இருக்குன்னா அடுத்த வாரம் ஒரு 6 டிசைன் வரும். வாரம் அப்டேட் வந்துட்டு இருக்கு. ஹூடிஸ்லேயே செட் இருக்கு. நம்மளோட எஸ்ல என்னன்னா வெரைட்டிஸ். ஒரு கட்டில் ஆரம்பித்து 100 ஸ்டைல் கொடுக்கும், 100 பிரிண்ட் கொடுக்கும். எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் செட். ஃபுல் ஸ்லீவ் கலெக்ஷன் வந்து எக்கச்சக்கமா இருக்கு. பிக் பிராண்ட் நம்மளுக்கு எந்த அளவுக்கு இருக்கோ அதே குவாலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. வளர்ந்த பிராண்ட் கிடையாது, வளரும் பிராண்ட். ஓன் பிராண்ட் எல்லாமே ஒரு 100 டிசைன் இருக்கு. டிஸ்ப்ளே பிளைன் ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு. யூனிக்கான ஐட்டம்ஸ்லாம் இருக்கு. ஓகே, டிஃபரண்டான ஃபேப்ரிக் எல்லாமே ஓன் பிராண்ட் தான். லோ ரேஞ்ச் 75, 80, 65, 70 ஃபேப்ரிக் நம்ம டிஃபரண்டா இருக்கு பாருங்க. ஸ்பெஷல் ஐட்டம் பாக்ஸோட வரும். சிங்கிள் பீஸ் பாக்ஸ் 10 பீஸ் மாஸ்டர் பேக்கிங்கோட வரும். ஒரு பீஸ் சாம்பிள் வச்சாலே வந்து எனக்கு 4 பண்டில் சாக்கு வைக்கணும். இல்லை உங்களுக்கு எப்படிங்க எதுவும் பண்ணி சும்மா இந்த பார்க்க கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பிராண்டட் டிஷர்ட் கலெக்ஷனை பார்க்க போகிறோம். ப்ளஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ட்ரெண்டிங் ஒரு கலெக்ஷன் மட்டும் தான் பார்க்க போகிறோம். நான் வந்திருக்கிற கம்பெனி பேர் வந்து பார்த்தீங்கன்னா A2 கார்மெண்ட்ஸ். ஸோ திருப்பூர் பாண்டிய நகருக்கு வந்திருக்கு. இவங்களோட பேசிக் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் 60 rupees வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டோட்டலாகவே இந்த மாதிரி எல்லாமே ஓன் இன்ஹவுஸ் செட்டப்புங்க. தெரியுதுங்களா? ஸ்டார்டிங் நம்மளுக்கு ஃபேப்ரிக்லேருந்து ஸோ கட்டிங்லேருந்து ஸ்டிச்சிங்லேருந்து அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேக்கிங், அயனிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓன் இன்ஹவுஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. ஸோ மினிமம் வந்து பார்த்து நீங்கள் ஒரு 15 பீசஸ் மேலே வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணீங்கன்னா ஓன்லி ஹோல்சேல் டு ஹோல்சேல் மட்டும் தாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம ஃபேமிலி பர்சனல் ஷேர் மாதிரி காமிச்சோம். உங்களுக்கு நீங்கள் சும்மா பார்க்கலாம். சார் வணக்கம். வணக்கம் பிரதர். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் பிரதர். ஓகே, சூப்பர். நம்ம கம்பெனி பேர் சொல்லுங்க. நம்ம கம்பெனி பேர் A2 கார்மெண்ட்ஸ் திருப்பூர். திருப்பூருங்களா? ஓகே, நம்ம கம்பெனியில் நம்ம என்னென்ன ப்ரொடக்ஷன் இது பண்ணுறோம் சொல்லுங்க. நம்ம கம்பெனில பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபேன்சி டி ஷர்ட்ஸ், மென்ஸ்வேர் ஐட்டம் மட்டும் தான். சரிங்க. கிட்ஸ் எல்லாம் கிடையாது, ஒன்லி மென்ஸ்வேர். ஓகே, ஸோ பேசிக் பிரைஸ் எவ்வளோ இருக்கு சொல்லுங்க. பேசிக் வந்து எனக்கு 60 ரூபாயில இருந்து டி ஷர்ட் இருக்கு. 60 rupees இருக்குங்களா? 60 rupeesல இருந்து டி ஷர்ட் இருக்கு. ஓகே, ஸோ இது வந்து நம்ம கம்பெனில யூனிட்டுங்களா? இது வந்து நம்ம இதுதான் நம்மளோட ப்ரொடக்ஷன் யூனிட். பாத்துங்க. ஓகே, நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா காட்டன், லைக்ரா, அப்புறம் வந்து கார் செட், ஓகே, ஹுடிஸ், ஓகே, ஃபுல் ஸ்லீவ். அதாவது இன்னத்த ட்ரெண்ட் என்ன, இன்னைக்கு வந்து பசங்க என்ன போடுறாங்க ட்ரெண்டா, ஓகே, அதெல்லாம் அவைலபிள் அது எல்லாமே அவைலபிள் இருக்கும். ஓகே ஜி. பேசிக்ல இருந்து அதே மாதிரி கஸ்டமைஸ் பண்றது எல்லாமே இருக்கும். எல்லாமே இருக்கு இல்லையா? ஆமா, இது வந்து மெயினா வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஃபேக்டரி, இது ஃபேக்டரி யூனிட்ங்களா? ப்ரொடக்ஷன் யூனிட். ஓகே, ஓகேங்களா? அதனால வந்துட்டு எப்படின்னா உங்களுக்கு சேல்ஸ் கவுண்டர் மாதிரி டிஸ்பிளேயோ அழகழகா போட்டு அதெல்லாம் கிடையாது. ப்ரொடக்ஷன் பண்ணுவோம், தயார் பண்ணி அப்படியே மொத்தமா அப்படியே கொடுத்துருவோம் இல்லையா? ஓகே, இப்போ நம்ம கிட்ட மினிமம் எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ண சொல்லுங்க. மினிமம் வந்து பாத்தீங்கன்னா பிரதர் ஒரு 15 பீஸ், அதாவது மினிமம். ஓகே, அது 10,000 கிட்ட 20,000 கிட்ட அந்த மாதிரி கான்செப்ட்லாம் கிடையாது. சரிங்க. என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் அது மாதிரி செட் வரும். ஓகே, எல் 5 பீஸ், எக்ஸ்எல் 5 பீஸ், டபுள் எக்ஸ்எல் 5 பீஸ். 15 பீஸ் எடுத்தாவே ஹோல்சேல் கொடுத்துடலாமா? ஹோல்சேல் தான் சொல்றேன். ஓகே, ரீட்டைல் கஸ்டமர் தயவு செய்து கான்டாக்ட் பண்ணாதீங்க, நான் கொடுக்கவே மாட்டேன். நீங்க 100 பீஸ் எல்லாம் கொடுக்க மாட்டேன். ஓகே, நீங்க அது மாதிரி எடுத்துக்கலாம். ஓகே, சில ஐட்டம்லாம் பாத்தீங்கன்னா இந்த பாருங்களேன், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் பிளஸ் 3 பீஸ் தான். ஓகே, இந்த 3 பீஸ் கூட நீங்க எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. ஓகே, அதாவது ஹோல்சேல். சரி, மேஜரா வந்து என்னன்னா எனக்கு வந்து கடை, உங்களோட கடை இருக்குது எனக்கு தெரியணும். சரிங்க. தெரிஞ்சா மட்டும் தான் நான் உங்களுக்கு கொடுக்க முடியும். பட் இதே இடத்துல செட் வைஸ் மட்டும் தான் எடுக்கணும் இல்லையா? செட் வைஸ் மட்டும் தான் எடுக்கணும். ஓகே, ஆமா, தனியா வந்து சிங்கிள் பீஸ் சைஸ் வராது. ஓகே, அப்படி பர்టిక్యులரா சைஸ் வந்து ஆர்டர் கொடுத்தீங்கன்னா ரெடி பண்ணி கொடுக்கலாம். சரிங்க. நம்மள்ட்ட எல்லாமே செட் டு செட் அப்படி தான் வரும். ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கான ஐட்டம். ஓகே, இது ஸ்டார்டிங் பிரைஸ். ஓகே, இது காட்டன். ஓகே, காட்டன் வந்து பியூர் காட்டன். இதுதான் நம்மள்ட்ட இதுல லோ பிரைஸ். ஓகே, இதுல வந்துட்டு இந்த மாதிரி பிரிண்டிங் என்னென்ன வரும், ஓகே, அந்த மாதிரி வரும். இந்த மாதிரி பாம்பே டைப் பிரிண்டிங் வரும். ஓகே, இது மாதிரி வெரைட்டிஸ் மாறிட்டே இருக்கும். சரிங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நான் எந்த வீட்லயுமே நான் ரேட்டு சொல்ற பழக்கமே இல்லை எனக்கு. ஓகே, ரேட் வந்து எப்படின்னா ஒரு சிம்பிளான விஷயம். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாப்ல. ஓகே, என்னோட வாட்ஸ்அப்ல நீங்க ஒரு ஹாய் மெசேஜ், அதுக்கப்புறம் உங்களோட விசிட்டிங் கார்டு, ஓகே, இது 2 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் எல்லா போட்டோவும் நான் அனுப்பிச்சிடுறேன். ஸோ கேட்லாக் எல்லாமே அனுப்பிச்சிடலாம் இல்லையா? கேட்லாக்லாம் இருக்காது, ஏன்னா நம்ம அப்டேட் ஆகிட்டே இருப்போம். ஓகே, ஒரு வாரத்துக்கு 50 டிசைன் இருக்கும். ஓகே, ஸோ நான் அப்டேட் ஆகிட்டே இருப்பேன். நான் எல்லா மாடலையும் நான் உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுறேன். ஓகே, நீங்கள் மென்ஷன் பண்ணி எது ரேட்டுன்னு சொன்னீங்க, எல்லாத்துக்கும் ரேட் சொல்லிடுவேன், எல்லாமே பண்ணிடுவேன். ஓகே, மஸ்ட் விசிட்டிங் கார்டு. ஓகே, கம்பல்சரி இல்லையா? கம்பல்சரி. விசிட்டிங் கார்டு இல்லையா, உங்க கடை போட்டோ ஒன்று அனுப்பிச்சுடுங்க. ஓகே, நான் விசிட்டிங் கார்டு இப்போ கடை திறந்துருப்பீங்க, விசிட்டிங் கார்டு இல்லைன்னா உங்க கடை போட்டோ அனுப்பிச்சுடுங்க. பிளாட்ஃபார்ம் கஸ்டமர் இருந்தாலும் உங்க கடை பிளாட்ஃபார்ம்ல இருந்து ஒரு போட்டோ மட்டும் போடுங்க போதும். ஓகே, ஏன்னா நான் வந்து ஏன் சொல்றேன்னா நம்ம ஹோல்சேல் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, நான் ரேட்டு சொல்றேன்னா நான் ரீட்டைல் சொல்லிடுவேன். ஓகே, நான் உங்க கஸ்டமர் நான் ரேட்டு சொல்றேன்னா அந்த கஸ்டமர் நாளைக்கு உங்கள்கிட்டயே வருவாங்க. கண்டிப்பா உங்கள்கிட்ட வந்து என்னப்பா நான் இந்த ரேட்டு தானே வாங்குறேன்ப்பா, ஏன்ப்பா இந்த ரேட்டு போட்டுருக்காமாங்க. ஸோ கிளாஸ் ஆகக்கூடாது. ஓகே, அதனால ரேட் வந்து நான் வாட்ஸ்அப்ல சொல்றேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க வாங்கணும் அப்படின்னு அவசியமே இல்லை. ஓகே, ரேட்டை கேட்டு கூட நீங்க அப்புறமா டிசைட் பண்ணிக்கலாம். சரிங்க.
ஒரு மினிமம் ஆர்டர் ஒரு 5 பீஸோ ஒரு 15 பீஸோ நீங்கள் எடுத்துகிட்டு ஓகே குவாலிட்டி செக் பண்ணி பாருங்கள். குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே செக் பண்ணி பார்த்து அப்புறமா நீங்கள் ஆர்டர் கொடுக்கலாம். பண்ணிக்கலாம், பிரச்சனை தப்பு கிடையாது, பிரச்சனை கிடையாது. நீங்கள் வரணும்னு தான் அவசியம் கிடையாது. வந்து ஒரு 3 பீஸ் மட்டும் நான் கொரியர் அனுப்புகிறேன். ஓகே இதெல்லாம் 3D பிரிண்ட் நாங்கள் பீஸே காட்டுறேன் பாருங்க. நல்லா இருக்குது பிரிண்ட். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பிரிண்ட்டுங்களா? இது எல்லாமே டிஜிட்டல் பிரிண்ட். ஓகே ஓகேங்களா? இது மாதிரி ஐட்டம்லாம் வந்து 3 பீஸ் தான் ஒரு செட்டே வரும். ஓகே ஒரு செட்டுக்கு 3 பீஸ் தான் வரும். ஓகே ஸோ மீன் 3 பீஸ் செக் பண்ணி கூட நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம் இல்லையா? ஆர்டர் பண்ணிக்கலாம் நீங்கள். ஏன்னா என்னோட குவாலிட்டி மேலே உள்ள கான்ஃபிடென்ட் தான் நான் சொல்கிறேன். ஓகே இவ்வளோதான் எடுக்கணும் அவ்வளோதான் எடுக்கணும். எனக்கு கஸ்டமர் பர்மனெண்ட்டாக வேணும். ஓகே ஒரு நாள் கஸ்டமர் எனக்கு வேண்டவே வேண்டாம். ஓகே பர்மனெண்ட்டாக வேணும். ஸோ என் குவாலிட்டியை நீங்கள் பார்த்து ஓகே செக் பண்ணி பார்த்து ஃபினிஷிங் பண்ணி பார்த்து அப்புறமா நீங்கள் எடுத்தால் போதும். அதே மாதிரி நேரம் வந்துருங்க. ஓகே தப்பே கிடையாது. நீங்கள் நேரம் நம்ம கம்பெனி அட்ரஸ் சொல்லுங்க. நம்ம கம்பெனி பார்த்தீங்கன்னா திருப்பூர் பாண்டிய நகர். ஓகே அதாவது நம்ம காதர்பேட்டில் இருந்து பாண்டிய நகர் வந்து ஒரு 7-8 கிலோமீட்டர் வரும். 7-8 கிலோமீட்டர் 7-8 கிலோமீட்டர் வந்துடலாம். திருப்பூர்னாலே நம்ம காதர்பேட்டை தான் போவோம். ஆமா காதர்பேட்டை தான் பஜார். அது உண்மைதான், இல்லைன்னா சொல்லல. காதர்பேட்டை தான் பஜார். ஓகே ஆனால் அது வந்து கடைகள். ஓகே இது வந்து கம்பெனி. ஓகே கம்பெனி எனக்கு வந்து இங்கே வந்து ஏன் இவ்வளோ தூரத்தில் இருக்கு அப்படின்னா எனக்கு ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டாஃப்ஸ் இங்கே தான் இருப்பாங்க. ஓகே எனக்கு ப்ரொடக்ஷன் பண்ணுறேன்னா எனக்கு டைலரோ கட்டிங் மாஸ்டரோ சரிங்க அப்படி பேக்கிங் மாஸ்டர்லாம் இங்கே தான் கிடப்பாங்க. ஸோ அதனால தான் நான் வந்து அங்கேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தூரமாக இருக்கேன். ஓகே அதுக்கு இது மாதிரி மாடல் வந்துட்டு காதர்பேட்டுக்கும் நம்மளுக்கும் அங்கே விட இங்கே பிரைஸ் கம்மியாக இருக்கும் இல்லையா? கண்டிப்பா. ஓகே இது வந்து நீங்கள் இப்போ டேரக்ட் ஃபேக்ட்ரியில் நீங்கள் எடுக்க போகும்போது என்ன பெனிஃபிட் என்னன்னா காதர்பேட்டில் எடுத்தால் அவங்க கடைக்காரவங்க கடைக்கு வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு மார்ஜின் இருக்கும். ஆமாம் யாருமே மார்ஜின் இல்லாமல் நீங்களும் பண்ண மாட்டீங்க, நானும் பண்ண மாட்டேன், அவங்களும் பண்ண மாட்டாங்க. ஃபேக்ட்ரி வரும்போது என்ன அந்த மார்ஜின் வந்து உங்களுக்கு கட் ஆகும். ஸோ அந்த மார்ஜின் கட்டாயி நீங்கள் அதை விட பெஸ்ட் ப்ரைஸில் எடுத்துக்கலாம். ஓகே அதே ஈவன் நான் சொல்ல போகிறேன், நான் காட்டுற எல்லா மாடலுமே வந்து காதர்பேட்டில் இருக்குமான்னு என்னால் சொல்ல முடியாது. ஓகே ஓகேங்களா? இது வந்து எல்லாமே யூனிக்கான மாடல். சரிங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரெண்டு. ஓகே ப்ரோ நீங்கள் எப்படி ஒரு 3 நாள் ஆகும் வீடியோ கூட? ஆமாம் 3 நாளில் நான் பீஸ் காலி பண்ணிடுவேன். ஏன்னா வாரத்துக்கு ஒரு நாளைக்கு எனக்கு 25 பண்டல் போகும். ஒரு நாளைக்கு 25 பண்டல் போகும். ஓகே அதாவது பெரிய ஆர்டர்லாம் இல்லை. இந்த பாருங்க பண்டல் சைஸ் பாருங்க. ஓகே இந்த அளவுக்கு தான் வரும் இல்லையா? இல்லை இந்த அளவுக்கு சாம்பிள் ஆர்டர் இல்லாமல் இந்த அளவுக்கு தான் கொடுக்க முடியும். ஓகே 15 பீஸ் கேட்குறாங்கன்னா 15 பீஸ் கொடுத்துருவேன். இந்த அளவுக்கு பாருங்க. ஓகே பண்டலே இவ்வளோ தான் போடுறேன். இது மாதிரி சின்ன சின்ன பண்டல் மினிமம் ஒரு 3 பீஸ் எல்லாருமே வந்து எல்லாருமே பெரிய கடை வச்சிருப்பாங்க. எல்லாருமே பெரிய லெவலில் வியாபாரம் பண்ணுவாங்க நம்ம சொல்ல முடியாது. ஆமாம் நமக்கு எல்லாருமே வேணும். பெருசா பண்டல் 100 200 500 பீஸ் பண்டல் போறவங்களும் எனக்கு வேணும். ஒரு 50-15 பீஸ் வேணும், அவங்களும் எனக்கு வேணும். ஓகே ஸோ எல்லா கஸ்டமரும் நம்ம சாட்டிஸ்ஃபைட் பண்ணணும். ஓகே அதுக்காக தான் எல்லாமே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்க கரெக்டாக நான் அதுதான் உங்களுக்கு வீடியோ ஷூட் பண்ணுவோம். லஞ்ச் டைம்ல வர சொன்னேன். ஆமாம் நாங்கள் ஒரே பிஸியாகவே இருப்போம். அந்த இடத்துல வீடியோ ஷூட் பண்ண முடியாது. கண்டிப்பாக கண்டிப்பாக பாருங்க மாடல் காட்டிகிட்டே இருக்கேன். இதில் வந்து 50-60 டிசைன் இருக்கும். 50-60 டிசைன்ஸ் இருக்கா? ஆமாம் இது எல்லாமே 3D பிரிண்ட். ஓகே இது எல்லாமே 3D பிரிண்ட். எப்போ தான் ஸ்டாக் இருக்கும்ல அன்னைக்கான ட்ரெண்டிங் கலெக்ஷன் அப்போ இருக்கும். ஆமாம் அடுத்த மாடல் வந்து இன்னைக்கு நான் 40 மாடல் காட்டுறேன், நாளைக்கு வேற மாடல் காட்டிடுவேன். ஓகே இன்னைக்கு இல்லைன்னு சொன்னா அடுத்த நாளே கொடுத்துருவோம் உங்களுக்கு மாடல். எல்லாமே ப்ரொடக்ஷன்ல இருந்துட்டே இருக்கும். ஓகே ஜி ஓகேங்களா? இப்போ கஸ்டமைஸ்னா ஒரு 100 பீஸ் 500 பீஸ் கேக்குறாங்க. தாராளமா பண்ணி தரலாம். கஸ்டமைஸ் ஆகுது என்ற எக்கச்சக்கமா ஆர்டர் இருக்கு. ஓகே ஸோ அதுக்கு பண்ணி கொடுத்துட்டே இருக்கலாம். ஏன்னா இப்போ வந்து ஃபெஸ்டிவல் சீசன். ஓகேங்களா? ஆமா அதனால ஃபெஸ்டிவல் சீசன் பார்த்தீங்கன்னா இப்போ கேரளா ஆர்டர் வந்து நிறைய இருக்கு. ஓகே கஸ்டமைஸ் ஆர்டர்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஊர்ல திருவிழா சீசன் இருக்கு. ஆமா ஸோ கேரளாவில் பெரிய ஃபெஸ்டிவல்னா வந்து ஓணம் தான். ஸோ கேரளா மார்க்கெட்டுமே ரொம்ப பெரிய மார்க்கெட். ஓகே கேரளா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த இருக்கு பாருங்க. இது எல்லாமே ஆன்லைன் பீஸ். ஆன்லைன் பீஸ் எல்லாம் இது எல்லாமே ஆன்லைன். சூப்பரா இருக்கு. இது எல்லாமே ஓணம் எக்ஸ்க்ளூசிவான கலெக்ஷன்ஸ்ங்களா? ஓகே இது எல்லாமே நம்ம ஸ்பெஷலா ரெடி பண்ணி நம்ம ஃபுல்லா ஸ்டோர் கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே இதுல வந்துட்டு 7-8 பிரிண்ட் வரும். ஓகேங்களா? வாவ் நல்லா இருக்கு பாருங்க. இது மாதிரி கஸ்டமைசேஷன் ஆர்டர் வேணாலும் கஸ்டமைஸ் ஆர்டர் எல்லாமே பண்ணலாம், பிரச்சனை இல்லை. அதாவது நம்மளோட ரெகுலர் ஐட்டத்துக்கும் கஸ்டமைஸ் ஆர்டருக்கும் ரேட் வித்தியாசம் வரும். ஓகே ஏன்னா கஸ்டமைஸ் ஆர்டருங்கும் போது உங்களுக்கு வந்து எம்ல 4 பீஸ், எல்ல 2 பீஸ் அது மாதிரி தனித்தனியாக வரும். ஓகே ஸோ கட்டிங் வெட்டும் போது தனித்தனியாக வெட்டி தனித்தனியாக கொடுத்துருவோம். அவ்வளோதான். நம்ம கிட்ட என்ன பெஸ்ட்னா என்கிட்ட ஓனாவே கட்டிங் ப்ரொடக்ஷன் இருக்கு. கட்டிங் எல்லாமே ஓனா தான் இருக்கு. எல்லாமே ஓனு. ஓகே ஓகேங்களா? கட்டிங் என்கிட்ட ஓனாவே இருக்கு. எல்லாமே ஃபேப்ரிக் இருக்கு பாருங்க. எவ்வளோ இருக்கு பாருங்க. ஜென்ரலாக பாருங்க. இதெல்லாம் ஃபேப்ரிக்ங்களா? இது எல்லாமே ஃபேப்ரிக். ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு ஃபேப்ரிக் மட்டும் தாங்க தெரியுதுங்களா? இது எல்லாமே நமக்கு எல்லாமே ஃபேப்ரிக். ஓகேங்களா? இது வந்து நான் எப்படி சொல்லணும்னா அதாவது ஒரு ஷோரூமுங்கும் போது வந்துட்டு எப்படின்னா எல்லாமே அடுக்கி கிளீனா அப்படியே ஷோ மாதிரி பிடிச்சிருப்பாங்க. நம்மள்ட்ட அந்த வேலையே கிடையாது. நம்மளோட ப்ரொடக்ஷன் யூனிட். ஓகே இது ப்ரொடக்ஷன் யூனிட் என்ன ஆகுனா அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். ஓகே அப்படி இப்படி தான் இருக்கும். அப்படியே எடுத்து போடுவாங்க, கட் பண்ணுவாங்க, அப்படியே இறக்குவாங்க, அப்படி தான் ஸ்டிச் பண்ணுவாங்க. ப்ராடக்ட் வந்து ஃபேப்ரிக் வந்துமே கட்டிங் பண்ணிட்டு ஸ்டிச்சிங் பண்ணிட்டு ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தா நம்ம டிஸ்பேச் போயிடும் வந்தானுங்களா? அவ்வளோதான். அது மாதிரி போனோம்னா கஸ்டமைஸ் ஆர்டர் பார்த்தோம்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது கார்ட் செட். கார்ட் செட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க. நம்ம நைட் ஷூட் மாதிரிங்களா? ஆமாம் கார்ட் செட் பிரதர். நைட் ஷூட்லாம் கிடையாது. ஓகே பசங்க இதை தான் இப்போ போடுறாங்க ட்ரெண்டாகவே. ஓகே ஓகேங்களா? இதில் வந்துட்டு என்கிட்ட வந்து ஒரு எக்கச்சக்கமாக டிசைன் இருக்கு. இதில் ஒரு 30-40 டிசைன் இருக்கு. என்கிட்ட 30-40 டிசைன்ஸ் இருக்கு. 30-40 டிசைன்ஸ் இருக்கு. இது எல்லாமே கார்ட் செட் தான். இது பாருங்க. இது கார்ட் செட்டு எல்லாம் எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன். திருப்பூர்ல யார்ட்டையுமே கிடையாது இதெல்லாம். ஓகே
ஓகேங்களா? நல்லா இருக்கு பிரிண்ட்ஸ் எல்லாமே. சோல மேட்சிங் கொடுத்துருவீங்க இல்லையா? ஆமா, இதெல்லாம் மேட்சிங்ல வரும். கார்ட் செட்ஸ் இதெல்லாம். இது இன்னத்த ட்ரெண்ட் இப்போ. ஓகே. இப்போ இதுதான் கார்ட் செட் தான் ட்ரெண்ட். ஓகே. இதுல வந்து மாடல் பாத்தீங்கன்னா நான் தான் சொல்ல நம்ம சாம்பிள் போடுறது பிரிண்டர் ஒண்ணு ஆகாதுல, டிஜிட்டல் பிரிண்ட் தானே? ஒண்ணுமே ஆகாது. ஓகே. சோ பாத்துக்கோங்க. அயனிங் கூட பண்ண தேவையில்ல. ஓகே. அப்படியே போட்டுக்கலாம் இல்லையா? அப்படியே கசகி காட்டிட்டு அப்படியே பிரிச்சு அப்படியே கட்டிடலாம். ஓகே. இதுல வந்து மாடல் மாறிட்டே இருக்கும். இந்த வாரம் எனக்கு இந்த ஒரு 6 டிசைன் இருக்குன்னா அடுத்த வாரம் ஒரு 6 டிசைன் வரும். ஓகே. ஆமா, இந்த மாதிரி வாரம் மாறிட்டே இருக்கும். வாரம் அப்டேட் வந்துட்டே இருக்கும். ஓகே. இது அது உங்களுக்கு வந்து செட் இது. ஓகேங்களா? ஓகே. இது அப்படியே வந்தீங்கன்னா இதுல வந்து ஹுடிஸ் இருக்கு. ஹுடிஸ் செட் இருக்குங்களா? ஹுடிஸ் இருக்கு. ஹுடிஸ்லயே செட் இருக்கு. ஹுடிஸ் பாத்துங்க. ஓகே. முக்கா 5 ஸ்லீவ் ஹுடிஸ். ஓகே. இது வந்து 5 ஸ்லீவ் ஹுடிஸ். இதுல ஆமா, இதுலயும் வந்து நிறைய கலர்ஸ் வரும். ஓகே. அப்புறம் தான் பாத்தீங்கன்னா அப்படியே வந்து ஃபுல் ஸ்லீவ்ல வந்து இப்படிதான் அப்படிதான் இல்ல. இது கார்ட்ஸ் கட்ட மாதிரி ஹுடிஸ். ஆமா. அதுல இது பேக்கிங் ரெடியா இருக்கு. ஓகே. எல்லாமே ஆல் ஓவர் பிரிண்ட். என்னோட ஸ்பெஷல் என்னன்னா வெரைட்டிஸ். ஓகே. வெரைட்டிஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட ஸ்பெஷல். ஓகே. ஹுடிஸ் முக்கா கை ஹுடிஸ். ஓகேங்களா? 1 டவுன் ஷோல்டர் ஹுடிஸ், 3 டவுன் ஷோல்டர், 3 4 5 6 ஒரு கட்ல 6னா மொத்தம் 100 ஸ்டைல் கொடுப்பேன். ஓகே. 100 பிரிண்ட் கொடுப்பேன். ஓகே. எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் செட். இது ஃபுல் ஸ்லீவ் ஹுடிலே வந்து பாத்தீங்கன்னா இந்த இருக்கு பாருங்க கலெக்ஷன். அப்படியே காட்டுங்க. இது வந்து கலெக்ஷன் வந்து எக்கச்சக்கமா இருக்கு என்கிட்ட. ஓகே. எல்லாமே இன்னத்த ட்ரெண்ட் தான். மாடல் தான். சோ மாடல் அதிகமா கொடுத்தலாம் கஸ்டமர் இருக்கு. ஹைனெக்ங்களா ஹுடிஸ்ங்களா? ஹுடிஸ். ஓகே. கிளாத் பாருங்க நல்லா இருக்கு ஜி. சோ பிக் பிராண்ட் நமக்கு எந்த அளவுக்கு இருக்கோ அதே குவாலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு பாருங்க. அதாவது பக்கா நமக்கு ஸ்டிச்சிங்ல இருந்து ஃபினிஷிங் இந்த பக்கம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இது வந்து வளர்ந்த பிராண்ட் கிடையாது, வளரும் பிராண்ட். ஓகே. நான் இப்போ என் பிராண்டை கொடுத்துட்டு இருக்கேன். என்னோட ஓன் பிராண்ட் எல்லாமே. ஓகே. ஸோ என்னோட நேமுக்காக மட்டும்தான் வந்து இந்த ரேட்ல கொடுக்குறேன். ஓகே. ஓகேங்களா? என்னோட ரேட்டு தான் மேட்ரு. அதனால தான் இந்த ரேட் வருது உங்களுக்கு. ஓகேங்களா? அப்படியே இதை முடிச்சு கட் பண்ணோம்னா ஹுடிஸ்ல வந்து பிரிண்டட் கலர் காட்டிட்டே இருக்காங்க பாருங்க. இதுல வந்து எப்படின்னா இதுல ஒரு 100 டிசைன் இருக்கு. ஓகே. இதுல 100 டிசைன் எல்லாம் மிக்ஸ் பண்ணி இருக்கு. எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். பிளைன் ஹுடிஸ்ல பாத்தீங்கன்னா பிளைன். ஹுடிஸ்ல நம்ம பிளைனுங்களா? ஆமா, ஃபுல் பிளைன். ஓகே. பிரிண்டட் காட்டினா உங்களுக்கு பிரிண்டட் ஹுடிஸ்ல ஒரு வெரைட்டிஸ். எல்லாம் ஆல் ஓவர் பிரிண்டிங்களா? இது ஆல் ஓவர் பிரிண்ட். ஓகே. நான் பிளைன்ல வந்து கலர்ஸ் வரும். இது வந்து பிளைன். ஆமா, பிளைன் பாருங்க ப்ரோ. நல்லா இருக்கு ஜி. வாவ், ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு இல்லையா? ஆமா. ஓகே. பக்காவா இருக்கும். பர்பிள், ப்ளூ, வயலட். ஓகே. இதுலயும் வந்து ஒரு 20 கலர் வரை கொடுக்கலாம். 20 கலர்ஸ் இருக்குங்களா? 20 கலர்ஸ் இருக்கு. ஓகே. இதுல ஃபுல் ஸ்லீவ் இருக்கு. அது போக வந்து யூனிக்கான ஐட்டம்ஸ்லாம் இருக்கு. ஓகே. ஃபேப்ரிக் பாருங்க. வாவ், நல்லா இருக்கு. இது டிஃபரண்டான ஃபேப்ரிக் இல்லையா? இது நல்லா இருக்கு நமக்கு. சோ எல்லாமே நம்ம ஓன் பிராண்ட் தானே இல்லையா? எல்லாமே ஓன் பிராண்ட் தான். ஓகே. எல்லாமே நம்மளோட ஓன் பிராண்ட். ஓகே. வில்லி கேங்களா? ஆமா, வைல்ட் கேங். நம்ம என்கிட்ட 3 பிராண்ட் இருக்கு. ஓகே. வைல்ட் கேங், மாடர்ன் வந்து கிராக்டரி. ஓகே. கிராக்டரி வந்து ப்ரொடக்ஷன்ல இருக்கு. சரிங்க. அது எல்லாமே ஸ்போர்ட்ஸ் வேர் ஐட்டம். ஓகே. அது நான் வரும்போது நான் அடுத்த வீடியோல காட்டுறேன். மாடர்ன் வந்து லோ ரேஞ்ச். ஓகே. நம்மளோட வைல்ட் கேங் வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் பிராண்ட் ப்ரோ. ஓகே. ஓகேங்களா? அடுத்த செகண்ட் பிராண்ட் வந்து மாடர்ன் மாங்க். ஓகே. ஓகேங்களா? மாடர்ன் மாங்க் வந்து பாத்தீங்கன்னா லோ ரேஞ்ச். சரிங்க. இல்ல 75 80 65 70. ஓகே. அந்த ரேஞ்ச் எல்லாமே வந்து இந்த மாடர்ன் மாங்க் நேம்ல வரும். ஓகே. ஓகேங்களா? வைல்ட் கேங் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிரீமியம் ரேஞ்சில் வரும். ஓகேங்களா? இது வந்து கிராக்டரி. ஓகே. இது வந்து கிராக்டரியில் இது ஆக்சுவலாக வந்து நான் ப்ரொடக்ஷனில் தான் இருக்குது. நான் அப்புறமா காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே. ஸோ கிராக்டரி. கிராக்டரி. ஓகே. ஸோ கிராக்டரி ஸ்போர்ட்ஸ். ஆமாம், இது வந்துட்டு வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் பாக்ஸோட வரும். சிங்கிள் பீஸ் பாக்ஸு. ஓகே. பின்ன பாக்ஸ் மாஸ்டர் பாக்ஸோட வரும். ஓகே. இது எல்லாமே வந்து இப்போ சுத்தமாக ஸ்டாக் இல்லை. சரிங்க. பீஸ் சாம்பிள் வேணால் ஒன்று காட்டுறேன். நெக்ஸ்ட் வீக்கில் பீஸ் வந்துடும். நல்லா இருந்துச்சு. ஆமாம், இதில் வந்து எப்படின்னா இதில் ஸ்போர்ட்ஸ் வேர் ஐட்டம் இதெல்லாம். ஸோ ஃபேப்ரிக்கே நம்ம டிஃப்ரெண்டாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஃபேப்ரிக் எல்லாமே நம்மளுக்கு லுதியானா தான் கிடைக்கும். பட் நம்ம பிரதரை வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூரில் மேனுஃபேக்சரிங் வந்து பண்ணுறாங்க. ஆமாம் பிரதர், இது வந்துட்டு எல்லாமே வந்து ஸ்பெஷல் ஐட்டம். ஓகே. இங்கே இது எல்லாமே வந்து பாக்ஸோட வரும். சிங்கிள் பீஸ் பாக்ஸு 10 பீஸ் மாஸ்டர் பேக்கிங்கோட வரும். சரிங்க. இப்போ நீங்கள் அதான் வீடியோஸ் வந்துடும் பிரச்சனை இல்லை. 2 டேஸ்ல ஸ்டாக் வந்துடும். நான் காட்டிடுவேன். ஓகே. ஸோ டெய்லி வந்துருக்கும், டெய்லி போயிட்டு இருக்கும் இல்லையா? ஆமாம், டெய்லி அப்டேட் தான் பிரதர். நம்மள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இருக்கும் அதான் இருக்குன்னா என்னால் சொல்லவே முடியாது. ஓகே. ஆனால் பீஸ் கொடுத்துட்டே இருப்பேன். மாடல் வந்துட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும். ஏன்னா இது இந்த மாதிரி டிஃப்ரெண்டான டைப் ஒரு ஃபேப்ரிக் வரும். இதெல்லாம் நான் பண்ணி முடிச்ச மாடல்ஸ் பாருங்க. இதெல்லாம் எப்படி பாருங்க. இதெல்லாம் ஆல்ரெடி பண்ணி முடிச்ச மாடல்ஸ். ஓகே. ஒரு பீஸ் சாம்பிள் வச்சாலே வந்து எனக்கு 4 பண்டில் ஸ்டாக் வைக்கணும். ஓகே. ஸோ அந்த மாதிரி மாடல் வந்து ஒரு நாளைக்கு 40 பீஸ், ஒரு வாரத்துக்கு 40 பீஸ் வச்சுக்கோங்க. எவ்வளோ ஆகுது? இருக்காது. இதை நான் இதை எடுத்து என்ன பண்ணுன்னா ஒரு 1000 பீஸ் ஏதாவது லாட்டில் கொடுத்துருவேன். ஓகே. அந்த மாதிரி தான் பண்ண முடியும். என்னால் சாம்பிள் எடுத்து வச்சு கூட பண்ண முடியாது. ஓகே. ஸோ இதான் நம்ம இதான் நம்ம லெவல். ஓகே. ஓகேங்களா? ஸோ எல்லாமே லைவ் மட்டும்தாங்க. ஸோ அங்கே நமக்கு ஃபேப்ரிகேட்னு வராங்க, இங்கே கட்டிங் பண்ணுறாங்க, ஸ்டிச் பண்ணுறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டைரெக்டாக ஷாப்ஸ் வந்து போயிடும். அதான் ப்ரோ ஃபேப்ரிக் நம்ம பார்த்தோம்ல. ஆமாம், ஃபேப்ரிக் எல்லாமே ஃபேப்ரிக் ப்ரோ. ஓகே. நம்மளோட ஃபேப்ரிக் எல்லாமே இங்கே தான். ஃபேப்ரிக் செக்ஷன் மட்டும் தான் இல்லைங்களா? இது ஃபேப்ரிக் செக்ஷன். இது வந்து கட்டிங். இது ஃபுல்லாகவே கட்டிங் ப்ரோக்ராம் இங்கே தான் நடக்கும். ஓகே. ஸோ கட்டிங் வந்து நமக்கு ஸ்டிச்சிங்களா? இங்கே ஸ்டிச்சிங் வந்துடும். ஸ்டிச்சிங் வந்து பார்த்துட்டிங்கன்னா இது இப்போ வந்து சாப்பாடு டைம். ஸோ ஆளுங்கெல்லாம் கம்மியாக இருக்காங்க. அவங்களாம் வந்துடுவாங்க. இது எல்லாமே ஸ்டிச்சிங் எல்லாமே நடக்கும். எல்லாமே நம்மளுக்கு ஸ்டிச்சிங். ஆமாம், ஸ்டிச்சிங் யூனிட். ஓகே.
ஸ்டிச்சிங் முடிச்சிங்கன்னா அப்படியே நேரா பிரிண்டிங் அப்படியே வாங்க பிரிண்டிங் போவோம். இதான் ப்ரோ நம்ம பிரிண்டிங் செக்ஷன். ஓகே, இதெல்லாம் நம்ம பிரிண்டிங் செக்ஷனுங்களா? இதான் பிரிண்டிங் செக்ஷன். இதான் பிரிண்டிங் ஃபினிஷிங் எல்லாம் அடிப்பாங்க. ஓகே, சிங்கமா நம்ம பிரிண்டிங் வந்து நம்ம இது பண்ணுவாங்களா? ஆமாம். ஓகே, இதான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிரிண்டிங் செக்ஷனுங்களா?